புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே சினையக்குடியில் சோழர்கால கலைப்பாணியிலான சைவம், வைணவம், சமணம் என 3 மதங்களுக்குரிய சிறப்புகள் புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வு கழகத்தின் நிறுவனர் மணிகண்டன் தலைமையிலான குழுவினர் கள ஆய்வில் கடந்த மாதம் கண்டறிந்தனர். புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வு கழகத்தின் நிறுவனர் மணிகண்டன் தலைமையிலான குழுவினர் அதனை கண்டறிந்திருந்த நிலையில் அப்பகுதி மக்கள் அந்த சிலைகளை வழிபடுவதற்காக காய்ந்த இலைகளை, சருகுகளை சுத்தம் செய்த போது அதே இடத்தில் மற்றொரு சிவலிங்கம் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சிவலிங்கம் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இருக்கலாம் என்றும், ஏற்கனவே கண்டறியப்பட்ட கற்றளி சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுகள், சிலைகள் மற்றும் தற்போது கண்டெடுக்கப்பட்டுள்ள சிவலிங்கம் ஆகியவற்றை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சம்பந்தப்பட்ட கிராமத்தில் பெரிய சிவன் கோயில் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதாகவும், தொடர்ந்து இது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் எனவும் புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வு கழகத்தின் நிறுவனர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டம் நம்ம தானியக்குடி, அதாவது தானியக்குடி என்று கல்வெட்டுகளில் வழங்கப்படுகிற, தானே என்றால் படை என்று பொருள். பின்னாளில் கீரனூர் கல்வெட்டு சேனைக்குடி என்று சொல்கிறது. இந்த சேனையக்குடி தற்போது செனையக்குடி என்று ஆகி இருக்கிறது. இந்த செனையக்குடியில அருண்மொழி ஈஸ்வரம் என்கிற ஒரு கோவில் இருந்ததாக கல்வெட்டுக்கள் பதிவு செய்கிறது. அந்த அருண்மொழி ஈஸ்வரைத்தான் இன்று பொதுமக்கள் வழிபடும் போது அடையாளப்படுத்தி வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு இங்கே கலாய்வு மேற்கொண்ட போது இங்கு ஒரு சிவனாலயம் இருந்தது என்பதையும், இங்கே நந்தி மற்றும் தவ்வை, மூத்த தேவி ஆகியோருடைய சிற்பங்களை அடையாளப்படுத்தி இருந்தோம். அந்த நிலையில் இங்கே வழிபாடுக்கு வந்திருந்த சிவனடியார்கள் அங்கே வழிபடுவதற்காக இலைதலைகள் எல்லாம் நீக்கிவிட்டு பார்க்கிற போது இந்த திருமேனிகள் கிடைத்திருக்கிறது. இந்த திருமேனி என்பது கல்வெட்டுகளின்படி அருண்மொழி ஈஸ்வரம், அதாவது ராஜராஜனுடைய பெயரில் வழங்கப்பட்ட ஒரு கோவில் இங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கண்டுபிடிப்புகளில் ராஜராஜனுடைய பெயரில் விளங்கிய ஒரு கோவிலாக இது இருப்பது சிறப்பு மிக்கது. சோழர்கள் வரலாற்றில் இது ஒரு முத்தாய்ப்பான கண்டுபிடிப்பாக இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இது போன்ற பழைய அடையாளங்கள் வெளிப்படுத்துவதன் மூலமாக நமது பழம்பெருமையும் நமது வழிபாட்டு முறைகளும் தொடர்ச்சியாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியோடு புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வுக் கழகம்.